இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்று இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து சிலுவையிலே 7 பலிகள் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். வசனம் இவ்வாறு சொல்கிறது, எபேசியர் 1:7 அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இரத்தத்தினாலே மீட்பு. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மீட்பின் பலியானார். இங்கே மீட்பு, விடுதலை, மீட்பு என்ற உடனே நிறைய சூழ்நிலையில நாம் நினைப்போம், கர்த்தர் நம்மை மீட்க, அவருடைய பெயருடைய அர்த்தமே இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து மீட்க இரட்சகராக இந்த உலகத்தில் பிறந்தார். மீட்பர் என்று சொல்லிலாம் நாம் தியானிப்போம். அவர் நமக்காக மீட்பின் பலியானார். இன்னும் ஆதாம் ஏவாளால் உண்டான இந்த பாவத்தின் விளைவாக கர்த்தர் நம்மை மீட்டிருக்கிறார். 1 பேதுரு 1:19 குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாம் எதால மீட்கப்பட்டிருக்கோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். ஜெர்மனி நாட்டிலே அங்கே ஒரு தேவாலயம் இருந்தது. அந்த தேவாலயத்திலே அழகான ஒரு தேவாலயம். அங்கே அந்த ஆலயத்தின் கூரையிலே ஒரு ஆட்டுக்குட்டியின் சிலை ஒன்று இருந்தது. அங்கு பார்க்க வந்த எல்லாரும் பார்ப்பாங்க, இந்த சிலை அழகாக இருக்கிறதே, இது அழகுக்காக வடிவமைக்கப்பட்டிருப்பது என்று சொல்லி அங்கே எல்லாரும் பார்த்து கொண்டு ரசித்து கொண்டு செல்வார்கள். ஆனால் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, இந்த கட்டிடம் பணியாளர்கள் அநேகர் இங்கே பணி செய்யும் போது, அவர்கள் உயரே மேலே எழும்பி வேலை செய்யும் போது, ஒரு நாள் எதிர்ச்சியாக ஒரு மனிதன் கீழே விழுகிறார். விழும்போது அவர் தரையிலே கரடு முரடான பள்ளத்திலே அவர் விழும்போது, அந்த ஆட்டுக்குட்டி, ஒரு செம்பரி ஆடு ஒன்று அது கீழே அது படுத்து கொண்டிருந்தது. அதன் மேலே அந்த மனிதன் கீழே விழுந்ததினாலே அந்த ஆட்டுக்குட்டி பலியாகி அந்த மனிதனை உயிரோடு காப்பாற்றியதும். அதனாலே அந்த ஜெர்மனி நாட்டிலே அந்த ஆலயத்திலே, எர்ஹெட்டன் என்ற ஆலயத்திலே அந்த ஆட்டுக்குட்டி அங்கே இருந்ததாக, சிலையாக, நினைவு கூறுதலாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நான் ஒரு புத்தகத்திலே நான் வாசித்தேன். பிரியமானவர்களே, இன்றைக்கும் இதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்மை மீட்க அவர் இரத்தத்தை கொண்டு நமக்காக பலியானார். மீட்பின் பலி. அவர் நமக்காக நம்மளுடைய பாவத்தை மீட்கவே இந்த உலகத்திற்கு வந்தார். இன்னும் யோவான் 3:17 குறிப்பிடப்பட்ட உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவர் இந்த உலகத்தை அழிக்கணும், இந்த உலகத்தில் உள்ள மனுஷனை அழிச்சிடணும் என்று சொல்லி எண்ணத்தோடு அனுப்பல, நம்மை மீட்கவே, நம்மை ரட்சிக்கவே இந்த உலகத்திற்கு அனுப்பினாராம். இன்னும் பார்த்தீங்க, யோபு அந்த புத்தகத்திலே யோபு குறிப்பிடுகிறார். யோபு 19:25 என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று, அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். பாருங்க, அவனுடைய நம்பிக்கை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிற. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்களும் கூட ஒருவேளை ஏதோ பிரச்சனையில நம்மளை விடுவிக்க யாரும் இல்லை, ஒருவேளை பாவ பிடியில சிக்கிட்டு இருக்கலாம், ஏதாவது ஒரு வியாதியின் பிடியில சிக்கிட்டு இருக்கலாம். நிறைய நேரத்துல சிறிய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, சாபக்கட்டு, தலைமுறையாக இப்படிப்பட்ட வியாதி கொண்டிருக்கிறது, பிரச்சனை வந்துட்டு இருக்கு, இதுல இருந்து விடுதலை பெறதுக்கு எங்களால முடியல, நாங்க மருத்துவமனைக்கு சென்றாச்சு, எங்கெல்லாம் சென்றாச்சு, இதுல இருந்து விடுதலை முடியல. கர்த்தர் நம்மை மீட்க
இந்த உலகத்திற்கு வந்தார். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் நம்பணும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு இருக்கிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா சகேவு அவனுடைய வேத புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா அவன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கிறான். ஒருவேளை நம்ம யோசிச்சு பார்க்கலாம், அவன் எப்போ அந்த மரத்துக்கு மேலே ஏறினா, எப்போ அந்த காட்டத்தி மரத்துக்கு மேலே ஏறி அவன் யாருக்குமே தெரியாது, அவன் அந்த மரத்துக்கு மேலே உட்கார்ந்திருப்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் கர்த்தர் அவனை பார்த்து, சகேவி கீழே வா, நான் இன்றைக்கு உன் வீட்டில் தங்கணும்னு சொல்றேன். அவர் சொன்னார், அவன் உடனே சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, விடுதலை, மீட்பு வந்தது. அவன் சொல்றான், என்னுடைய நான் என்னெல்லாம் வந்துச்சேன் அதெல்லாம் நாளத்தனையா நான் திருப்பி கொடுத்துட்றேன்னு சொன்னான். அவ்வளோ விடுதலை அவனுக்குள்ளாக வருகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை மீட்க இந்த உலகத்திற்கு வந்தார், நமக்காக மீட்பின் பலியானார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனையோ காரியங்கள் வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அநேகர் குஷ்டரோகி வராங்க, இன்னும் கண் தெரியாதவங்க வராங்க, எல்லாரும் வராங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா 4 பேர் ஒரு மனிதனை தூக்கி கொண்டு அவன் திமிருவாதக்காரனாய் அவனை கொண்டு வராங்க. ஆனால் கர்த்தர் சொல்றார், பாவத்தை நான் நீக்கினேன். அவர் விடுதலை தருகிற தேவன், நம்மை மீட்கிற தேவன், நம்மை ரட்சிக்கிற தேவன். ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு மீட்பின் பலியாக எங்களுக்காக நீங்க பலியானீங்க ஏசப்பா. அந்த சிலுவையில எங்களை மீட்டிருக்கீங்க, எங்களுக்கு ரட்சிப்பை உண்டாக்க எங்களை மீட்கவே இந்த உலகத்திற்கு வந்தீங்க. நீர் மீட்பராக இருக்கிறீங்க, உயிரோடு இருக்கிறீங்க என்பதை நாங்க கண்டுகொள்ள உமக்காக நாங்க சாட்சியாக வாழ கிருபை தாங்க. துதிக்கன மகிமையெல்லாம் மக்கே ஏறெடுக்கிறோம். மீட்பு முழு கேட்கிற பிதாவே, ஆமென். மகிமை மகிமை